இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் அருமையான ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் இருந்தான். அவனுடைய சொத்து என்று பார்த்தால் அழுக்கு பிடித்த உடை, கறி பிடித்த ஒரு பிச்சை ஓடு என இவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தினமும் அவன் அந்த பிச்சை ஓட்டை நீட்டி எல்லோரிடமும் பிச்சை கேட்பது அவனுடைய வழக்கம். யார் வந்தாலும் பிச்சை கேட்பான். அப்படிதான் ஒரு நாள் ஒரு துறவியிடம் போய் தன்னுடைய பிச்சை ஓட்டை அவர் முகத்துக்கு அருகில் நீட்டி பிச்சை கேட்டான். முதலில் முகம் சுளித்த அவர் சற்று நிதானத்துக்கு வந்து அவனையும் அந்த ஓட்டையும் மாறி மாறி பார்க்க தொடங்கினார். சட்டென்று அவனிடமிருந்து அந்த பிச்சை ஓட்டை பிடுங்கினார். பிச்சைக்காரன் பயந்து போனான். துறவி தன்னுடைய பிச்சை ஓட்டை எடுத்துக்கொள்வாரோ என்று பயந்தான். ஆனால் அந்த துறவியோ அந்த ஓட்டை மேலும் கீழுமாக ஆராய்ந்தார். பிறகு பிச்சைக்காரனை பார்த்து, எவ்வளோ காலமாக பிச்சை எடுக்கிற என கேட்க, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து இதுதாங்க என்னுடைய பொழப்பு என்றான் அந்த பிச்சைக்காரன். இந்த பிச்சை ஓட்டை எவ்வளவு காலமா வச்சிருக்க என அவர் மறுபடியும் கேட்க, எங்க தாத்தா அப்பான்னு 2 தலைமுறைக்கு முன்னாடியிலிருந்தே இந்த ஓட்டை வச்சிருக்கோம். யாரோ ஒரு மகான் கிட்ட பிச்சை கேட்டப்போ அவர் இந்த ஓட்டை கொடுத்து இதை வச்சு பிழைச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாராம் என்றான். அந்த துறவி, அட பாவிங்களா, 3 தலைமுறையா இந்த ஓட்டை வச்சுதான் பிச்சை எடுக்கிறீங்களா என கோபமாக கேட்க, பிச்சைக்காரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. துறவி பிறகு அமைதியாக அந்த பிச்சை ஓட்டை ஒரு சிறிய கல்லினால் சுரண்ட தொடங்கினார். பிச்சைக்காரன் துடிதுடித்து போனான். சாமி, எங்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து அந்த ஓடுதான். நீங்க பிச்சை போடாட்டியும் பரவாயில்ல, அந்த ஓட்டை கொடுத்துருங்க சாமி என பரிதாபமாக கேட்க, துறவி சிரித்து கொண்டே மேலும் வேகமாக அந்த ஓட்டை சுரண்ட தொடங்கினார். பிச்சைக்காரன் அழுதான், புரண்டான். ராசியான ஓடு சாமி, மகான் கொடுத்த ஓடு சாமி, அதை சுரண்டி சுரண்டி உடைச்சிடாதீங்க சாமி என்று அலறினான். துறவியோ ஓட்டை சுரண்டி கொண்டே இருந்தார். சுரண்ட சுரண்ட அந்த ஓட்டின் மீது இருந்த கரியெல்லாம் உதிர்ந்தது. மெல்ல மெல்ல மஞ்சள் நிறத்தில் பளிரிட்டு பிரகாசிக்க துவங்கியது தங்கம். பிச்சைக்காரனின் கண்கள் அகலமாக விரிந்தது. இத்தனை நாள் தங்க திருவோட்டிலா பிச்சை எடுத்து தின்றோம், அட கொடுமையே என தன்னையே நொந்து கொண்டான். ஓட்டினுடைய அருமை தெரியாமல் அதை பிச்சை எடுக்க பயன்படுத்திய தன்னுடைய முன்னோர்களை காரி காரி துப்பினான். பிச்சைக்காரனின் கையில் கிடைத்த அந்த தங்க ஓட்டை கொடுத்த துறவி மிகவும் வேதனையுடன் சொன்னார், அந்த மகான் கொடுத்த தங்க ஓட்டை வச்சுக்கிட்டு இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரங்களா இருந்திருக்க வேண்டியவங்க நீங்க, கடைசீட்டில் அதை பிச்சை எடுக்க உபயோகப்படுத்திட்டீங்களடா. இனியாவது ஓட்டை வச்சு ஒழுங்கா வாழுங்கடா என்று திட்டுவிட்டு போனார். இன்றைய நாட்டு மக்களும் இந்த பிச்சைக்காரனை போலதான். தங்களிடம் இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற ஓட்டின் மகிமையை தெரியாமல் பால் செய்து தங்க திருவோட்டில் பிச்சை எடுத்து வாழ்ந்து வருகிறார்கள். ஓட்டின் மகிமையை என்று இந்த மக்கள் உணர்கிறார்களோ அன்றுதான் இந்த நாடு உருப்படும், உயர்ந்து விளங்கும். இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.